ஊழியம் செய்து அந்த வேலை செய்து கூட அவ்வளவு சம்பளத்தை வாங்கல. ஊழியத்துக்கு நான் வரும்போது முதல் அந்த அந்த காணிக்க ஒரு வீட்டுல தான் போய் ஜெபம் போட்டு நடத்திருக்கிறேன். முதல் காணிக்கை 15,000 கொடுத்தாங்க. அடுத்து பார்க்க ஒரு போன் வருது, அவங்க என்ன அனுப்பியிருக்கிறாங்க, ஒரே வாரத்துல 30,000 ரூபாயுடைய பேங்க்ல வந்து விழுந்துச்சு. தேவனுடைய பிள்ளைகளே, நான் தரித்திரமா விட்டுட்டு வந்தேன். சொந்த கார், ஸ்கூல் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். வெறும் 20,000 தமிழ்நாட்டுக்கு போன்னு சொன்னாரு, பீகார்ல இருந்து. அப்படி விட்டுட்டு வரும்போது நீங்க பாருங்க, ஒரே நாள்ல 30,000 ரூபாய் கொடுத்தாரு. நிறைய சொல்லுவோமா, அது தேவன் தரித்திரம் விட மாட்டார். உங்களுக்கு பிசினஸ்ல கொடுப்பார், எனக்கு ஊழியத்துல கொடுத்தார். பிசினஸ்லயோ மற்ற வேலையிலோ ஏதோ ஒரு காரியத்துல செய்வார். இப்ப கூட ஒரு காலேஜ், நாங்க என்னுடைய மகள் காலேஜ் முடிச்சுட்டு அவங்கள கூட்டு வந்தோம். அப்ப அவங்களுடைய மேடம், அந்த ப்ரொஃபசர், அவங்க மாறா இந்து குடும்பத்தை சார்ந்தவங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன 3 பெண் பிள்ளைகள், ஒரே ஒரு பையன். அவங்க அப்பா அம்மாவுக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கும், திடீர்னு வியாதி ஆயிடுச்சு, ரொம்ப அழுதாங்க. அப்ப என்னுடைய திருமணமா எப்படி நடக்கும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் ஜெபம் பண்ணேன். அப்போ ஜெபம் பண்ணும்போது ஆச்சரியமா ஒரு பணம் கூட வேண்டாம அந்த பொண்ணை வந்து அந்த மேம் வந்து என்ன செஞ்சாங்க, ஒரு வெளிநாட்டில் இருக்கிற வேலை செய்கிற ஒரு தம்பி வந்து, அது ரகசிய ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிற ஒரு தம்பி அந்த பொண்ணை திருமணம் முடிச்சாங்க. அல்லேலூயா. அதே மாதிரி 3 பெண் பிள்ளைகளையும் அவங்க கொடுத்து, நீங்க சொல்றாங்க 3, எனக்கு மட்டும் இல்ல ஐயா, என் அப்பா மட்டும் தான் கூப்பிடுவாங்க, எனக்கு மட்டும் இல்லப்பா, 3 நீங்க ஜெபிக்கும் போது 3 பிள்ளைகளுக்கும் நீங்க கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த தம்பிக்கு வந்து அவன் இன்ஜினியர் படிக்க உதவி செஞ்சாரு. நீங்க சோகத்துல நல்ல ஒரு சம்பளத்தில் அவன் இருக்கிறாங்க. சொல்லுவோமா, பாருங்க, அந்த ஐஸ்வர்யம் கனவு தேவனுக்கு சம்பந்தத்துல அவங்க இந்துதான். ஆனா இயேசு விசுவாசித்தாங்க, மறுபடியுமா விசுவாசித்தாங்க. இன்றைக்கு பகிர்ந்தமாக தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. நாங்க வரும்போது அவங்களுடைய வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு அப்படிதான் வந்தோம். சரி, போகட்டும். அதனாலே அங்கே சங்கீதம் 89:21 என் புயம் அவனை பலப்படுத்தும். ஏசாயா 41:10 நான் உன்னை பலப்படுத்துவதற்கு சகாயப்படுவேன், உன்னை தாங்குவேன் அப்படிங்கிறார் ஆண்டவர் இருக்கிறார். அடுத்த சங்கீதம் 10:6 நான் பலப்படுத்தி ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகளை, ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கும் பேதுருவை பலப்படுத்தின தேவன், பவுலை பலப்படுத்தின தேவன் உங்களை பலப்படுத்துவார் என்று சொல்லி அங்கே நான் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இருக்கு. நமக்கு நேரம் இல்லாதவங்க நான் அங்கே இதோடு நிறைவு செய்கிறேன். நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். என்னோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிற உண்மையான சகோதரர், உங்களுக்கு இந்த ஆசீர்வாதமான இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில பரிபூர்த்தியாக நாம் ஜெபிப்பார். நீங்க விசுவாசிக்கும் போது ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார். நல்ல சொல்லுவோமா, அதை தொடர்ந்து அருமையான ஊழியக்காரர் அங்கே நடத்துகிற அருமையான சகோதரர்களுக்கு ஜெபிப்பாங்க. உங்களை நிறைய செய்யலாம். எல்லா தலைவரையும் நான் எல்லாரும் சோதரங்களோட காணப்படும். இதுவரைக்கும் கடைசி வரை எங்களை நடத்துவதற்காக எங்கள் ஆண்டவரே சுதந்திரப்பா ஆசீர்வாதங்களை ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களுடைய வீடு வேலைகள் எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதமாக இருக்கிற வைக்கப் போவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த 7 வசனத்தின் மூலமாக எங்கள் நீ நிரப்புவதாக சொல்லணும். சங்கீதம் 65:11 வருஷத்தை உங்களுடைய நன்மையால் முடிச்சுவிடுகிறீர்கள், உங்களது பாதைகள் நெறியாய் ஒளிகிறது. அதுபோல 2வது காரியமாக 1 சாமுவேல் 26:25 நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேலும் பலப்படுவாய். சங்கீதம் 90:15 தேவையை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாகவும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவார். நாகமம் 6:24-25 கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக என்பதை கடைசியாக 7வது வசனமாக நீ உங்கள் பரிமாறர்கள் அவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துக்களையும் அவனுடைய சமாதானமாக்கும்படி செய்வார். ஆண்டவரே சுதந்திரப்பா, இந்த 7 வசனத்தின் ஆண்டவரே மூலமாக இங்கே வந்திருக்கிற எல்லாரும் மேலையும் ஆண்டவரே உங்கள் திருவை வைப்பீராக சுவாமி. இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரே சுதந்திரப்பா இஸ்ரவேலை ஆண்டவரை ஆசீர்வதிப்பதே பெரிய
உள்ளவர் சுவாமி. ஆண்டவரே, உம்மிடத்தில் வருகிறவர்கள் நீ புறமே தள்ளாதவர் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் என்ன காரியத்தை நாங்கள் நினைத்து வந்தோமோ சுவாமி, நாங்கள் நினைக்கிறதற்கும் ஆண்டவரை வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக செய்கிறவர் சுவாமி. ஆண்டவரே, நீங்கள் அற்புதம் செய்கிறவர் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் காரியங்கள் ஆண்டவரே இந்த கழிஞ்ச வருஷத்துல ஆண்டவரே ஒன்று நடக்காம இருந்தாலும் இந்த புதிய வருஷத்திலே ஆண்டவரே புதிய காரியங்களை நீ செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபம் செய்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, வந்திருக்கின்ற மக்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவரே நீ உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபம் செய்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே சோத்திரம் ஒவ்வொரு வீட்டிலையும் ஆண்டவரே இருக்க என்னென்ன பிரச்சனைகளோ எல்லாவற்றையும் நீ சந்திக்க வேண்டுமா நாங்கள் ஜெபம் செய்கிறோம் சுவாமி. ஆண்டவரே சோத்திரம் அப்பா, ஆண்டவரே எங்களுடைய பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால உங்களுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் சுவாமி. ஆண்டவரே நன்றி சுவாமி, நன்றி. நீர் இறங்குவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு வீடும் இந்த வருஷம் புதிய காரியங்களை செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. என்னை தொடுகிறவன் உன் கண்மணியை தொடுகிறான். முன்பே ஆண்டவர் உன்னை முன்குறித்து வைத்திருக்கிறார். இனி நீ எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் எல்லா மேன்மேலும் உனக்கு இனி ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரப்போகிறார். கட்டளை இட்டுக் கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் உன்னை வாதாக்காமல் தலையாக்குவாராக. நீ போகும் இடமெல்லாம் கர்த்தர் உனக்கு துணையாக வருவார். எந்த காரியத்தை குறித்து நீ கவலையே பட வேண்டாம். ஆண்டவரே, இது அப்படி இருக்க மனுஷன் அப்படி சொன்னானே என்று ஒன்றுமே சொல்ல வேண்டாம். ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்தது போல உங்களோடு இருக்கிறார். ஆண்டவரே சோத்திரம் அப்பா, நீர் ஆண்டவரே எங்கள் குறைகளை எல்லாம் நிறைவாக்கி கொண்டிருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்பா. ஆண்டவரே, ராக்கா டதா லக்கா சுதி லிகாமா மாராடே ஏகா டதா லக்கா ரடா துலிகா பாரேடி சிதி லக்கா மாராடா லக்கா. ஆண்டவரே, வந்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே எல்லா குறையும் நீர் நிறைவாக்கி ஆண்டவரே நீர் போக வைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம் சமூகத்தில் எல்லா பாரத்தையும் அவர்கள் இறக்கி வைத்து ஆண்டவரே இன்று ஆண்டவரே சோதரே இந்த வருஷத்தில் எல்லா நன்மையும் ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள நீர் ஆண்டவரே நல்ல தகுதியை தந்ததற்காக ஆண்டவரே இந்த வேலையை தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நன்றி சோத்திரம் அப்பா. ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி நன்றி. பயம் எல்லாம் நீங்கட்டும் சுவாமி. ஆண்டவரே முன் இருக்கிறபடியால் ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே சோத்திரம் நீர் முன்பாக போகிறபடியால் ஆண்டவரே எல்லா பயமும் நீங்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, எந்தெந்த மாந்திரிகத்தில் என்ன கட்டப்படுத்ததோ எல்லா கட்டு அவ்வளவு சுவாமி அவிழ்ந்து போகட்டும் அப்பா. ஆண்டவரே சோத்திரம் குறைவுகளை நிறைவாக்குறவர் முன்பே செல்கிறார். இனி ஆண்டவர் சோத்திரம் கர்த்தாவே இனி தீங்கை காண மாட்டாய் என்று ஆண்டவர் சோத்திரம் நமக்கு வாக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி சோத்திரம் அப்பா. சோத்திரம் சோத்திரம். எங்கள் பாத்திரம் ஆண்டவரே நிரம்பி வடிந்து ஆண்டவரே சோத்திரம் உமக்காக ஆண்டவரே பிள்ளைகளால் எல்லாரும் ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே நாங்கள் நிரம்பி ஆண்டவரை போவதற்காக ஆண்டவரே சோத்திரம் அப்பா உண்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இன்னும் நாங்கள் ஆண்டவரே சோத்திரம் உங்களுடைய வசனத்தை எல்லாம் கேட்டு ஆண்டவரே இன்னும் முடிவு பரியந்தம் ஆண்டவரே நாங்கள் நிலைத்திருக்க நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபம் செய்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆண்டவரே ஜெபம் செய்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.